Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து 26,103 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 54,183 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 81 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி 50 99 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. சென்செக்ஸ் வந்து 308 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. 85,478 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணுறது மார்க்கெட் கண்டிஷன் 2:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ரெக்கார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து பெருசாட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இன்னைக்கு இதில் ஒரு பிக்கஸ்ட் ரேலி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெண்டை வந்து அவங்க மாற்றிக்க மாட்டாங்க போல. என்ன நடந்தாலும் நான் வந்து இந்த ரேஞ்சை விட்டு மேலே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 73 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஐடிஎஃப்சி லிமிடெட் வந்து மட்டும் 110 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி அவங்களோட மெர்ஜர் அப்ரூவலுக்கு வந்துருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணால் பெரிய அளவில் வந்து மூவ்மெண்ட்ஸ் இல்லை இந்த ரெண்டு ஸ்டாக்லேயுமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஆக்சுவலி இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 520 ரூபாலாம் தாண்டி போச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு 1.5% பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகுது ஐடிசி. இன்னைக்கு ஒரு ரெக்கார்டை டச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 6.5 lakh crore மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஐடிசி வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தொட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐடிசி வந்து ஸ்ப்ரவுட் லைஃப் ஃபுட்ஸ் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, இந்த ஹெல்த்தி ஃபுட் பிராண்டாக இருக்கிற யோகா பார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உன்னைக்கு ஐடிசி வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரவுட் லைஃப் ஃபுட்ஸில் வந்து ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணது 47.5% ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி டைலூட்டட் பேசிஸில் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ பார்க்கும்போது 255 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபுல்லாக அதை வந்து அக்யூசிஷன் பண்ண இருக்கிறாங்க இந்த ஸ்ப்ரவுட் லைஃப் ஃபுட்ஸ். இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். ஓவர் த 3 years பார்க்கும்போது இந்த ஸ்ப்ரவுட் லைஃப் ஃபுட்ஸோட டேன் ஓவர் வந்து 68 கோடியாக இருந்திருக்கு ஃபினான்ஷியல் 22ல். 24ல் வந்து 108 கோடியாக இருந்திருக்கு. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்டு 520 ரூபா டச் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மார்க்கெட் டச் பண்ணி ரெக்கார்டை டச் பண்ணி 6.5 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷனை ஐடிசி பார்த்தீங்கன்னா டச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஐடிசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸை பற்றி கேட்குறீங்க. ஸோ அது வந்து 6,500 வரும், பொறுமையாக இருங்கன்னு அப்படின்னு சொன்னேன். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது 6,726 வந்துடுச்சு. ஆக்சுவலி 6,490 அந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் வந்து எகைன் வந்து 6,500 தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸில் வந்து இன்னும் இறங்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இப்போ தான் இறங்கிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% இறங்கிட்டு இப்போ தான் தாண்டி வந்திருக்கு. ஸோ இப்போ உடனே வந்து மறுபடியும் 6,500 போகுமான்னு சொல்ல முடியாது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபார்மா செக்டாரில் வந்து அண்டர் வேல்யூட் ஸ்டாக்காக தான் இருக்குது. ஸோ டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் ஹையாக தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து நாட்கோ ஃபார்மாக்குள்ள டெஃபினட்டாக என்ட்ரி கொடுக்கலாம். நாட்கோ ஃபார்மா அன்னைக்கு வந்து 2.5% அடிச்சிருக்காங்க. 1,300 வந்துடுச்சு. 1,380 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் கன்சிடர் பண்ண முடியாதவங்க நாட்கோ ஃபார்மாவை கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து 2.5% ரேலியாக இருந்துச்சு. டாடா மோட்டார்ஸ் நேற்றே நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். டாடா மோட்டார்ஸ் இறங்கி இருந்துச்சு நேற்று. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் டாடா மோட்டார்ஸில். டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு 2.5% ரேலி ஆகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட யூகே பிளான்ல, அதாவது ஹேல்வுட் பிளான்ல வந்து இந்த ஜேஎல்ஆர் கார், ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு 500 மில்லியன் யூரோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிவர்பூல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஹேல்வுட் பிளான்ல தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இந்தியன் மதிப்பில் பார்க்கும்போது 5,586 கோடியாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ரேலியாக இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் எஸ்யூவி கார் தான் அந்த ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு ஒரு 18 பில்லியன் யூரோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜிஎல்ஆர் டிபார்ட்மெண்ட்டில். இந்த ஹேல்வுட் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா 1963ல் வந்து இந்த ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணது ஃபோர்ட் மோட்டார் கார்பரேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில சிச்சுவேஷனுக்கு அப்புறம் இவங்க வந்து அதை அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோரல் இது வந்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. டாடா மோட்டார்ஸ் 1000 கீழே இருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்சு நாளைக்கெலாம் வந்து 1000 தாண்டி போக வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இன்னைக்கு 990 வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 985 அந்த ரேஞ்சில் வந்து டாடா மோட்டார்ஸ் ஷேர் வந்து ரேலி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மோரல் டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் டாடா மோட்டார்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎம்எல் செக்யூரிட்டி ட்ரஸ்ட் வந்து ரீசெண்டாக ஒரு ஸ்டேக் சேல் பண்ணாங்க. அது எதுக்கு பண்ணாங்கன்னா
இந்த ஃப்ராக்ஷனல் என்டர்டைன்மெண்ட் ஷேர் ஆட்டு வச்சிருந்தவங்க இந்த டாட்டாமோட டிவிஆரில். அது மட்டும் இல்லாமல் நியூ ஆர்டினரி ஷேர் வந்து நிறைய பேர் கிரெடிட் ஆகாமல் இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸஸ் டிடெக்ட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு கிரெடிட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அது செப்டம்பர் 25 பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கிரெடிட்டட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி டாடா மோட்டார்ஸோட டிஎம்எல் செக்யூரிட்டிஸ் ட்ரஸ்ட் வந்து இப்போ அதை கிரெடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மோராட்டி எல்லாரும் செக் பண்ணி பார்த்துக்குவாங்க. இது வந்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாடா குழுமத்தோட ட்ரெண்ட் ஷேர் இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ 7,939 அந்த ரேஞ்சிலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்தாச்சாங்க. ஒரு 5% மேலே அந்த ஷேர் இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த ட்ரெண்டு. இவங்களுக்கு பாசிட்டிவ் அப்டேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஜிடியோ அப்படிங்கிற செக்மெண்ட்டில் வந்து இவங்க ரொம்பவே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வராங்க ரேபிடாட்டு. ஸோ அந்த ட்ரெண்ட் லிமிடெட்ல இன்னைக்கு வந்து சிட்டி வந்து ஒரு பை கால் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு டார்கெட் ப்ரைஸ் ஆட்டு 9,250 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெண்ட் லிமிடெட்டுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு 21% மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லிமிடெட் ஷேர் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு. மோரட் இது வந்து ட்ரெண்ட் லிமிடெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக் இன்னைக்கு வந்து ஒரு 3% ரேலியே இருக்கு. 210 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி 2 நாளில் 17% கிட்ட அந்த ஸ்டாக் வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு லாங் ஃபாஸ்ட் அந்த ரேட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ரைஸ் டார்கெட் வந்து 215 ரூபா கொடுத்துருந்தாங்க. 6% வரைக்கும் அப்சைட் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அடிக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். மெக்சிகோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து இவங்களுக்கு ஒரு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. MXN 6,51,420 ரூபா போட்டிருக்காங்க. இந்தியன் மதிப்பில் பார்க்கும்போது 28 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்றாங்க. மோரட் இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ்ல வந்த ஒரு நெகட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப் ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் அந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 6,050 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இவங்க யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 3,350 ரூபா வரைக்கும் அந்த ஸ்டாக் பிரைஸ் இறங்க வாய்ப்பு இருக்கு. 45% டவுன் சைடு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ மோட்டார் காப்புக்கு வந்து இவங்க வந்து செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க சொல்றதெல்லாம் எக்ஸாக்டா நடக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இவங்க அந்த அப்டேட் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். பட் இந்த ரேஞ்சுக்கெல்லாம் இறங்க அளவுக்கு ஹீரோ மோட்டார் காப் பாசிபிள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஓலா ஸ்கூட்டர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு இந்த ஓலா எலக்ட்ரிக்கில். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2-வீலர் ஸ்கூட்டர் இவி சேல்ஸ் அதில் வந்து பெஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு மார்க்கெட் ஷேரில் லீடிங்கில் தான் இருக்காங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு தான் வருது. NDTV ப்ராஃபிட்டில் இவங்களை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ மும்பை பெங்களூரில் ஒரு கஸ்டமர்ஸ் பண்ண காரியம் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மும்பையிலையும் பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதாவது இந்த ஓலா S1 ஸ்கூட்டரில் வந்து ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்ல வந்து சில கிளிச் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சேல்ஸ் அதிகமாக தான் ஆகுது. சேல்ஸ்க்கு அப்புறம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இந்த ஓலா ஸ்கூட்டர்ல வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இப்போ வித்துட்டாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணதுக்கு வந்து அவங்களோட அந்த ரிப்பேரிங் அந்த கம்பெனியில் இருக்கும், அந்த சர்வீஸ் சென்டர் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு அப்புறம் வாகனங்கள் வந்து குமியுது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா மாசத்துக்கும் குறைஞ்சது 1 lakh வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸோட வருது அப்படின்னு சொல்றாங்க. சர்வீஸ் சென்டர்ல வந்து போதுமான சர்வீஸ் இவங்க ப்ராப்பரா பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்ல கம்ப்ளைண்ட் வந்து நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க NDTV ப்ராஃபிட் வந்து ஒரு இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் இவங்க சில கேள்விகள் எழுப்புறாங்க. அதாவது எத்தனை ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்க சர்வீஸ் சென்டரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க, சர்வீஸுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு. அடுத்து வந்து மந்த்லி ஆவரேஜ் பேக்லாக் வந்து கேட்குறாங்க ஓலா சர்வீஸ் சென்டரில். அடுத்தது ஓலா எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து மாதம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் சர்வீஸ் சென்டரில் வந்து இந்த பார்ட்ஸ், அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அவைலபிள் வந்து ரொம்பவே கம்மியாக கிடைக்குது. ஸோ அது வந்து எத்தனை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ஸ்கூட்டியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சில கொஸ்டின்ஸை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க ஓலா கம்பெனிக்கு NDTV ப்ராஃபிட்லேருந்து. ஸோ மோரலாட் வந்து பார்த்தீங்கன்னா ஓலாட மார்க்கெட் ஷேர் வந்து குறைஞ்சிட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ பஜாஜ் வந்து சேத்தக் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி TVS வந்து iQube இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இந்த பெரிய கம்பெனிஸ்லாம் ஃபியூச்சரில் வந்து நிறைய EV ஸ்கூட்டரை இது லான்ச் பண்ண தான் செய்வாங்க. ஸோ இதனால இவங்களுக்கு மார்க்கெட் ஷேர் குறையும். அதே சமயம் ஓலா எலக்ட்ரிக்கோட ஸ்கூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஆனால் பெர்ன்ஸ்டைன் என்ன சொல்கிறாங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் வந்து பெர்ன்ஸ்டைனும் HSBCயும் வந்து டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இதில் HSBC சொல்கிறது ஓலா வந்து 140 ரூபா வரைக்கும் போகும், 36% வரைக்கும் அப்சைட் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஒரு நியூ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசியை வந்து கொண்டு வர இருக்கிறாங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு. இது வந்து போத் கன்சியூமர் அண்ட் மேனுஃபேக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க வந்து இதில் வந்து ரோட்ஸ் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் டேக்ஸில் வந்து எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. எலக்ட்ரிக் அண்ட் ஸ்ட்ராங் ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸ் 25 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்க வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து
கன்செஷன் இன்சென்டிவ்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க போத் கன்சூமர் அண்ட் மேனுஃபேக்சருக்கு. ஸோ இந்த பில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ எலக்ட்ரிக் பாலிசி பில்லை வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 50% ஆஃப் இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு வேல்யூ அசட்ஸ்க்கு வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கர்நாடகா கவர்மெண்ட் கொடுத்த அப்டேட். டாடா எலக்ட்ரானிக்ஸும் பவர் சிப் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷனும் அந்த லேண்ட்மார்க் அக்ரிமெண்ட் ஃபார் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் ஃபேப் வந்து குஜராத் தோலகரா அங்கே வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ மோராட் இது வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். அதானி கிரீன் எனர்ஜியில் வந்து அப்டேட். இவங்களோட ப்ரொமோட்டர் என்டிட்டி தான் ஹைபிஸ்கஸ் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு 2.96% ஆஃப் ஸ்டேக் வந்து இந்த அதானி கிரீன் எனர்ஜியில் வாங்கியிருக்காங்க. ஸோ ஹைபிஸ்கஸ் வந்து எவ்வளோ அக்யூர் பண்ணியிருக்காங்க 2.01 crore ஈக்விட்டி ஷேர். அதோட வேல்யூ பர்சன்டேஜ் வைஸில் பார்க்கும்போது 1.27% ஸ்டேக்கு. இது வந்து ஜூலை 30 to செப்டம்பர் 18 அந்த காலகட்டத்தில் இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 2.67 crore ஈக்விட்டி ஷேர் 1.69% ஸ்டேக்கு. இது செப்டம்பர் 19 செப்டம்பர் 23 வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இந்த அதானி கிரீன் எனர்ஜியில் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அதானி கிரீன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்ல வந்து அப்டேட். HDFC பேங்க் வந்து ஒரு 1 crore ஒர்த் ஆஃப் ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு SME IPOவில் வந்து பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க 64% கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ல. இதில் பார்க்கும்போது HDFC பேங்க் வந்து 1,74,800 ரூபா அந்த வேல்யூல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்ட்ரா எலக்ட்ரானிக் சொல்யூஷன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 35,600 ஈக்விட்டி ஷேர் வந்து இதில் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒதுக்குவாங்க. அதில் தான் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஒரு 26 ஆங்கர் இன்வெஸ்டரில் இவங்களும் ஒருத்தரங்களா இருந்திருக்காங்க. ஸோ செப்டம்பர் 25 நடந்த போர்ட் மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது குறித்தான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஷேருக்கு வந்து 283 ரூபா அந்த ரேஞ்சில் வச்சு பிக் பண்ணியிருக்காங்க. மோராட் இது வந்து HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த ஸ்பைஸ் ஜெட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா அரியர் வச்சுருக்காங்க. இந்த PF TDS அது வந்து அந்த டியூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 கோடி வேல்யூவில் டியூ PD இது PF TDS அதெல்லாமே பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஸ்பைஸ் ஜெட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RVNL ஷேர் ஆக்சுவலி இன்னைக்கு பார்க்கும்போது 515 ரூபா அந்த ரேஞ்சில் சம்திங்கில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 838 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட். நாக்பூர் மெட்ரோ ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட்ல தான் இவங்களுக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் RVNL ஷேருக்கு. பட் வந்து 450 ரூபா அந்த ஷேர் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா RVNL நம்ம ரீஎன்ட்ரி கொடுக்க முடியும். இது மோராட்டு ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட். இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா போல்ஸ்டார் அவங்களுக்கு கூட வராங்க. இது வந்து ஸ்வெட்டிஷ் எலக்ட்ரிக் பெர்ஃபார்மன்ஸ் கார் பிராண்டு. இவங்களுக்கு கூட தான் அந்த கொலாபரேஷனில் வராங்க. எதுக்குன்னா சாஃப்ட்வேர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் பவர் டிஜிட்டல் சர்வீஸில் வந்து கொலாபரேஷனில் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. மோராட் இது வந்து இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. சமவர்தனா மதர்சன் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஹைல ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. ஹெவி வால்யூம்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேலி இருக்கு இந்த சமவர்தனா மதர்சன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிப்லால வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டு. சிப்லா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட்ல போயிருக்காங்க. ஒரு பார்ட்னர்ஷிப்ல வராங்க. சிப்லாவோட சப்சிடரியா இருக்குது தான் சிப்லா UU. இது வந்து பார்த்தீங்கன்னா UK பேஸ்ட் இவங்களோட ஹோலிவன் சப்சிடரியா இருக்கு. இவங்க வந்து இந்த ஜியாங்சூ ஜிடி ஃபார்மசிட்டிகல்ஸ்ல 6.9124% ஆஃப் ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்றாங்க. சிப்லா ஜியாங்சூ ஃபார்மசிட்டிகல்ஸ்ல 6.9124% வந்து அக்யூசிஷன் பண்றாங்க. ஸோ இந்த சிப்லா ஜிகான்ஸுங்கிறது வந்து சைனால இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க 8 ஆகஸ்ட் 2019. இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சூர்ல தான் சிப்லா UUவும் EUவும் ஜிகான்சூ ஜிடி ஃபார்மசிட்டிகல்ஸ்கோ அவங்களும் சேர்ந்த ஜாயிண்ட் வெஞ்சூர் தான் இந்த சிப்லா ஜிகான்சூ ஃபார்மசிட்டிகல்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிப்லா EU வந்து ஒரு 93% மேலே ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. 93.0876% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிற 6.9124% வந்து இந்த ஜிடி ஹோல்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போ வந்து சிப்லா UU பார்த்தீங்கன்னா அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. மோராட் இது வந்து சிப்லாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.